குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நேற்று நடந்த அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். அதையே நான் ஒரு ஆடியோவாக ரெடி பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ரொம்ப பேர் மாட்டிக்கணும். நான் கூட மாட்டிக்கிட்டேன். நேற்று என்ன சார்ந்தவங்களும் பல பேர் லாஸஸ்ஸு ரேஞ்ச் பவுண்டில். அது என்ன மாதிரி கண்டிஷனில் மார்க்கெட் இருந்தால் நம்ம சுத்தமாக ஆப்ஷன் பையர் ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது தலைப்பு. அதில் டோட்டலாக ரேஞ்ச் பவுண்டாக இருந்தால் எப்படி நம்மளை கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோ நான் ரெடி பண்ணுறேன். அதாவது நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம டைரெக்ஷன் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருப்போம். அதாவது நேற்று நடந்ததையே சொல்கிறேன். மார்க்கெட்டை நாங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனால் மார்க்கெட் எனக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட்டே இல்லை. அது ஏறுதுன்னு நினச்சி நாங்கள் கெஸ் பண்ணி அங்கே போய் எடுக்கிறோம். கால் சைடில் ஏறுது, பட் எங்களுக்கு ப்ரீமியம் ஏறலை. ஆனால் அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் அது அதாவது ஏறினது அப்படியே இறங்கிடுது. இந்த மாதிரி சொல்கிறது தான் ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்கிறது. அப்போது மார்க்கெட்டு அதிகப்படியாக லாஸஸ் தான் கொடுக்கும். அதை நேற்று நாங்கள் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருந்தாலும் பிரச்சனை தான். மார்க்கெட்டில் விக்ஸ் வெலாட்டிலிட்டி அப்படின்றது குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான். அப்புறம் ஃபேக் பிரேக் அவுட்லாம் மார்க்கெட்டில் வந்ததுன்னா, நேற்று எல்லாமே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டும் அதுதான். ப்ரீமியமும் டிகே ஆச்சு, ஃபேக் பிரேக் அவுட்டும் ஆச்சு, பையிங்கும் இல்லை, செல்லிங்கும் இல்லை. நேற்று நடந்த முழுக்க ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு மிகப்பெரிய பலன் லாஸஸ் தான் கொடுத்தது. ஸோ அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கல. அதாவது காலையில் 9:15 10 மணி வரையும் மார்க்கெட் ஹை ஸ்பீடு இருக்கும். அந்த 9:15 9:30 வரையும் அதிகப்படியாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மார்க்கெட் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரியாது. என்ன ஒன்று அது ரிஜிஸ்டர் பண்ணோன்னா, ஒரு ஹையை ரிஜிஸ்டர் பண்ணணும், ஒரு லோவை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த 9:15 9:30 நம்ம அதை தான் பேஸாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த 9:30 மணி மேலேருந்து 10 மணிக்குள்ளே மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் ஸ்பீடாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளை மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ் உள்ளே வரணும். அதுவும் நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நடுவுலேருந்து தான் அது ஏற ஆரம்பிக்குதுன்னா, ரெசிஸ்டண்ட்டுக்கும் போகல சப்போர்ட்டுக்கும் போகலன்னா அங்கெல்லாம் அதை தொடவே கூடாது. ஏன்னா எய்தர் எந்த பக்கம் வேணாலும் ஏறிட்டு அப்படியே இறங்கிடலாம். இதுவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்லன்னா, சப்போர்ட்டை தொட்டால் ஒரு வேளை அது ரிவர்ஸ் ஆகலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரெசிஸ்டண்ட்டில் ஸ்ட்ராங்கான ப்ரீமியம் இருந்தால், பில்டப் ஆகிருந்தால் ஓஐயில் அது ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணி அங்கே எடுக்கணும். மற்றபடி சென்டர்லலாம் மாட்டிக்கவே கூடாது. ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட்டோட கேண்டில் ஸ்டிக்ஸ் நல்ல மொமெண்டம் இருக்குன்னா அப்போ உள்ளே வரணும். பிரேக் அவுட்டு ப்ளஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் ட்ரேட் பண்ணணும் ஆப்ஷன் பையர். எந்த ஒரு பிரேக்கும் ஆகலை அப்படின்னா, மார்க்கெட்டு அங்கே போய் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இது டோட்டலாக நேற்று நடந்த நிகழ்ச்சியை வச்சு நேற்று நடந்த அனுபவத்தையே நான் ஆடியோவாக போடுறேன். ஏன்னா நேற்று ரொம்ப மொக்க போட்டான் மார்க்கெட்டு. எல்லா பக்கமும் கரெக்டாக இப்போ நம்ம பேசின மாதிரி நம்ம கணித்தாலும் அது ஏறவே இல்லை. அதனால் லாஸஸ் டைம் டிகேலையும் சரி, ப்ரீமியமும் மெல்ட் ஆகிட்டே இருந்தது நேற்று. அப்புறம் ஒரு ட்ரெண்டிங் டேவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது பல தடவை நம்ம சொல்லிட்டோம். ட்ரெண்டிங் டேயில் மட்டும்தான் ஆப்ஷன் பையர் ட்ரேட் பண்ணணும். ஹையர் ஹை ஹையர் லோ இந்த ஃபார்மெட்டில் வந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ நம்ம போய் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரணும். இதுவே ஒரு டவுன் ட்ரெண்ட்லன்னா லோயர் ஹை லோயர் லோ அந்த மாதிரி இருந்தால் ப்ரைஸ் மார்க்கெட் கீழ் நோக்கி தான் வரப்போகுது. இந்த டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த அப் ட்ரெண்டாக இருந்தாலும் மார்க்கெட்டு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் இருக்கான்னு தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. மூணாவது எப்படி ட்ரேட் பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு நியூஸு, ஏதாவது ஒரு முக்கியமான நாள், இல்லைனா விக்ஸு அதிகமாக இருக்கும் வெலாட்டிலிட்டி டேலெலாம். அப்போது அந்த மாதிரி நியூஸஸ் எது வரும், ஆர்பிஐ பாலிசி வரலாம், பட்ஜெட் வரலாம், யூஎஸ் டேட்டா வரலாம். அப்போல்லாம் வந்தால் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போது வாய்ப்புகள் என்னென்னா பெரிய மொமெண்டம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆப்ஷன் பையர் உள்ளே வரணும். அப்படின்னா அதுதான் உண்மையான ஆப்ஷன் பையருக்கான நேரம்.
அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இந்த அப் ட்ரெண்டாக இருக்கும் போது வர்றது, இல்லை ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டாக இருக்கும் போது வர்றது, அப்புறம் நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் விக்ஸு அதிகமாக இருக்கும் போது வர்றது, இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் ஆப்ஷன் பையர் உள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று சொன்னேன்ல, 9லேருந்து 10 மணிக்குள்ளே ஸ்பீடாக இருக்கும். ஆனால் அந்த 9:15லேருந்து 9:30 அவாய்ட் பண்ணிவிட்டு 9லேருந்து 10க்குள்ளே டைரக்ஷன் நமக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா அங்கே போய் ப்ராஃபிட் பண்ணுவோம். இந்த 3 சினாரியோவை தவிர நீங்கள் வேறு எந்த மாதிரி ட்ரேட் பண்ணாலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பண்ணோம்னா லாஸஸ் தான் வரும். அப்போ எந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம ஆப்ஷன் பையர் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக 11லேருந்து 1:30 வரையும் மார்க்கெட் பயங்கர ஸ்லோவாக இருக்கும். ப்ரீமியம் அங்கே மெல்ட் ஆகும். நேற்று நடந்தது பார்த்தீங்களா, கரெக்டாக இதே டைமுக்கு தான் ஆச்சு. அந்த ஒரு கேப் அப் வந்தது. கேப் அப் வந்துட்டு டவுன் வந்தால் அப்படியே அது புல்லிஷாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அது புல்லிஷாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுனு அப்பு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 11 மணிலேருந்து 2-3 மணி வரையும் அவ்வளோதான், டோட்டலாக ஸ்லோ. ஒரே கேண்டிலே ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருந்து. இதனால் என்ன ஆச்சுன்னா, கண்கூட ப்ரீமியம்லாம் மெல்ட் ஆச்சு. ப்ரீமியம் நம்ம வாங்கினதுலேருந்து மெல்ட் ஆகிக்கிட்டே இருந்தால் லாஸஸ் ஹெவியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டைட் ரேஞ்சாக இருக்குது மார்க்கெட்டு டோட்டலாகவே ஸ்டக் ஆகிடுச்சு. அந்த டைமில் 11லேருந்து 1:30, 2, 3 அந்த டைமுக்குள்ளெல்லாம் மார்க்கெட் டோட்டலாகவே ஸ்ட்ரக் ஆகிடும். அதால் மொமெண்டமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால தான் மார்க்கெட் ஃபர்தராக எந்த பக்கமும் மூவ் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் வரும். நேற்று நடந்தது பார்த்தீங்களா, அந்த 26,000 கிட்ட போயிட்டு தொட்டுட்டு பவுன்ஸ் ஆகிற மாதிரி போச்சு. ஆனால் அங்கேருந்து அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. சரி, டவுனையாவது உடைக்குன்னு பார்த்தா டவுனையும் உடைக்கல. அந்த 25,900 அதையும் உடைக்கல. ஸோ இதுதான் ஃபேக் பிரேக் அவுட். இதுலேயே நம்ம ஆப்ஷன் பையர் உள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயங்கள் தான் ஆப்ஷன் பையருக்கு முக்கியமான விஷயம். 11லேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 2 மணி வரையும் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும், ஸ்ட்ரக் ஆகிடும். அப்போது ப்ரீமியம் அதிகமாக மெல்ட் தான் ஆகும். அதே மாதிரி சின்ன ஸ்மால் கேண்டிலை வச்சு எல்லாம் ஒரு சப்போர்ட்டில் பிரேக் அவுட் ஆகுது, இல்லை ஒரு ரெசிஸ்டண்ட்டில் பிரேக்கப் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அதை நம்பக்கூடாது. வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதிகப்படியான என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா, நேற்று நாங்கள் இந்த மணி எடுத்தே எங்களுக்கு லாஸஸ் அப்போ அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி எல்லாம் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்றது நேற்று கண்கூடாவே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். டோட்டலாக லாஸ். அதனால் அதிகப்படியாக இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுலேயும் கரெக்டான என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் எடுக்கிற உங்களோட ப்ரீமியத்துக்கு கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இன்ட்ராடேயில் ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்கள். எந்த மாதிரி டைமில் ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டிஷனில் மார்க்கெட் இருக்கணும், எந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் பண்ணக்கூடாது, மார்க்கெட் இப்படி இருந்தால் நம்ம ஆப்ஷன் பையர் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். இது முழுக்க நேற்று நடந்த மார்க்கெட்டோட அனுபவத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் இப்படி தான் இருந்தது. நேற்று ஆப்ஷன் பையிங் பண்ண எல்லாருக்குமே அதிகப்படியான லாஸஸ் 98% லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. 2% மட்டும்தான் இருக்காது. ஏன்னா திடீர்னு ஒரு வாட்டி சில பேருக்கு லக்கை பேஸ் பண்ணி கூட ப்ராஃபிட் வரலாம். மற்றபடி 98% லாஸஸ் தான் நேற்று வந்திருக்கோம். ஏன்னா நேற்று மார்க்கெட் முழுக்க ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டில் டெய்லியும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். மொமெண்டம் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். மொமெண்டம் இல்லைன்னா ட்ரேடே பண்ணாதீங்க. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் மார்க்கெட்டை அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ட்ரேடே பண்ணாதீங்க. ரொம்ப பொறுமையாக இருங்க. கேபிட்டல் தான் நமக்கு மெயின். இந்த கேபிட்டல் இல்லைன்னா நம்மளால் ட்ரேடே பண்ண முடியாது. அதை திங்க் பண்ணுங்கள். ப்ராஃபிட் 2வது பட்சம்தான். லாஸ் பண்ணாமல் இருக்கமா அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில்
இன்றைக்கி நேற்று ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதை மீறி நம்ம ட்ரேட் பண்ணோம், அதுக்கு மார்க்கெட் பரிசாக வந்து லாஸஸ் தான் கொடுத்தது. அப்போது இன்னிலேருந்தாவது மார்க்கெட்டில் நமக்கான சான்சஸ் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நம்மளை யாரையுமே அது பீட் பண்ணுறதே கிடையாது. நம்ம அந்த மார்க்கெட்டில் டிசிப்ளினாக ஒழுங்காக இருக்கோமா, நமக்கு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு நல்லா தெரியுது, அதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன்டா ட்ரேட் பண்ணேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். கரெக்ட் தான், கொழுப்பு தான், வேறு என்ன. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ராடே டைமில் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். நமக்கான மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் உள்ளே வரணும். இல்லை நான் மீறி பண்ணுவேன்னு நினச்சா கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும். ஸோ பிரேக் அவுட் மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அங்கே ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணுதுன்னா அங்கே ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும்போது ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல கேண்டில் ஸ்டிக்ஸ் மொமெண்டம் இருக்கும்போது ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக இன்ட்ராடேயில் சர்வே ஆகணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணால் கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். நேற்று மாதிரி மார்க்கெட் இருந்தால் என்றைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க. இதுதான் வந்து இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு கண்டென்ட். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.